இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 12 2024 காரைக்குடியை வந்து மாநகராட்சியாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ காரைக்குடியில் லேண்டோட விலையெல்லாம் பயங்கரமாக போய் நான் காரைக்குடியில் அழகப்பா காலேஜுக்கு பின்னாடி தான் நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதை பற்றி யூடியூப்லேயே சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு இப்போ மாநகராட்சி ஆனதுக்கும் விலை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் வாங்கி போட்ட இடம் ஒரு சென்ட் 8 லட்சத்துக்கு போகுது. அப்போ 5 சென்ட் 40 லட்சம் ஆச்சு. அதனால் நீங்கள் எவ்வளோ கையில் காசு வச்சுருக்கீங்களோ காரைக்குடியை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே லேண்டை வாங்கி போட்டுருங்க. ஸோ ஒரு சென்ட் 3 லட்சமாக இருந்தாலும் சரி, 2.5 லட்சமாக இருந்தாலும் சரி, 4 லட்சமாக இருந்தாலும் சரி, 2 லட்சமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் வாங்கி போட்டுருங்க. மாநகராட்சி ஆயிடுச்சுல, அப்போ அது நல்ல வேல்யூஷன் போகும். லேட் பண்ணாதீங்க. லேண்டு மட்டும் சொல்லலை, கோல்டு வாங்கி வைங்க. இன்றைக்கி ஒரு பவுன் 55,000, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து அது 1 லட்சம் ரூபாயில் வந்து நிற்கும். நான் சொல்கிறதெல்லாம் கணக்கில் வச்சுக்க, நடக்கும் பாருங்கள். கண்டிப்பாக மண்ணில் போடணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொண்ணில் போடணும். சரிங்களா? அப்படி நான் மண்ணிலையும் போட்டிருக்கேன். ஸோ கோல்டுன்னு நான் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து எஸ்பிஐ, அதில் ஒரு 10 வருஷம் நம்ம வந்து காசு கட்டணும். 7 வருஷம் காசு கட்டணும். என்கிட்ட இது ஒரு கூட்டாளி தான் சொன்னாங்க. எஸ்பிஐ அக்கௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டணும். 7 வருஷம் கட்டணும். 7 வருஷம் கட்டினீங்கன்னா 14 லட்சம். அப்புறம் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். மொத்தம் 11 வருஷம் கழித்து மாதம் ஆனால் நம்மளுக்கு 22,000 வரும். ஆனால் கட்டப்போகிற அமௌண்ட் வந்து 2 லட்சம். 7 வருஷத்துக்கு கட்டணும். அதுக்கப்புறம் காசு கட்ட தேவை கிடையாது. 5 வருஷம் வெயிட் பண்ணணும். மொத்தம் 11 வருஷம் கழித்து மாதம் நம்மளுக்கு 22,000 பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாகிற வரையும் வரும். நம்மளுக்கு அப்புறம் யார் பேரை மென்ஷன் பண்ணுறோமோ அவங்களுக்கு வரும். பொண்டாட்டி பேரை கொடுக்கலாம், பிள்ளைய பேரை கொடுக்கலாம். நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பேரை நாமினேட் பண்ணோம்னா அவங்களுக்கும் அந்த காசு வரும். ஸோ இந்த ஸ்கீம் வேணாம், எங்களுக்கு மொத்த அமௌண்ட்டு கொடுத்துருங்க சொன்னாலும் அன்னைக்கு ஒரு 11 வருஷம் கழித்து நம்மளுக்கு 33 லட்சமாக மொத்தமாக கொடுத்துருவாங்க. இதில் நிறைய இருக்குது. ஸோ இதில் நல்ல நல்ல ஸ்கீமு, காசு சேர்த்து இதில் எல்லாம் போடுங்க. லைஃப்பில் வந்து நம்மளை பிள்ளைய பார்த்துக்கும், மகன் பார்த்துக்கும்னா இனிமேல் வர ஜெனரேஷன் அது நடக்காது. 2வது பிள்ளைகளை நம்ம பார்த்து வாழ்கிறது பேரண்ட்ஸ்க்கு அது நல்லதும் கிடையாது. நம்ம வாழும்போதே நம்மளுக்கு 4 காசு. எஸ்பிஐ அக்கௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் வந்து நான் இப்போ முதல்ல சொன்னேன் பாருங்கள், இந்த 14 லட்சம் போடணும் 7 வருஷத்துக்கு. அந்த ஸ்கீமில் வந்து இன்னும் நுழையலை, அதுக்கு இன்னும் அக்ரிமெண்ட் பண்ணலை. ஸோ நான் இப்போ தீபாவளிக்கு வரேன். எனக்கு வந்து கொஞ்சம் காசு வர வேண்டியது இருக்குது. அது வந்துச்சுன்னா நான் அந்த ஸ்கீமில் எடுத்துருவேன். 2 லட்சம் கட்டிடுவேன். 7 வருஷம் கட்டினா முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். பணம் மாதம் நம்மளுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு தொகை வந்துக்கிட்டே இருக்கும். சாகிற வரை யாரையும் எதிர்பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை நம்பி 4 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சோறு போடலாம். ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா காசு பணம்லாம் சேர்த்து வச்சுக்கங்க. ஸோ ஆனால் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அது. ஆனால் அதுக்காண்டி நம்ம சும்மா விட்டுற முடியுமாங்க? நாளைக்கு வாழ மாட்டோம். நிதர்சனமான உண்மை. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஒருவேளை இருந்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ இருந்துட்டா இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச என் மக இருக்குது. மக பேரில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நான் கடைசி வரையும் நானே வச்சு ஆள போகிறேன். ஒன்றும் கிடையாது.